அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இது ஒரு அடிஷ்னல் டூல் தாங்க. இதை வைத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம டெக்னிக்கல் நீங்க என்ன ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம், ஆப்பரேட்டர்ஸ் பார்க்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், இல்லை இலியட் வேவ் எது பார்க்குறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. நம்ம ஒன்லி மேக்ஸ் கணக்கடிப்படையில் மட்டும்தான் நம்ம எதையுமே பார்ப்போம். நம்ம தினமும் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி கொடுக்குறோன்னா அந்த ஸ்ட்ரைக்கை சிந்திக்கணும். நீங்கள் இந்த வீடியோ நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக தான். அது ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்ட்ரைக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால் கொடுக்க முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நீங்கள் மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து தான் இயங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்கள் பகுதியில் சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மண்டே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னங்க? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, டோன்ட் மிஸ் இட். ஃப்ரைடே ட்ரேடு டோன்ட் லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,800 புட்டு 122 ரூபீஸ் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஃபால் ஆகும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபால் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வாங்குவீங்க நான் சொல்லிட்டேன். நிஃப்டி 50 சொல்கிறேன். அதே 122 ரூபீஸ் அது ரெசிஸ்டன்ஸாக பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும், நிஃப்டி 50 அப் ஆகும். அப்போ இந்த இடத்துல வரும்போது 24,800 போட்டு 122 ரூபீஸ் இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை அந்த ப்ரைஸே வரல, என்ன பண்ணலாம்? இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மேக்ஸ் வேல்யூ எதுன்னு தெரியாது. யூடியூப் பார்க்குறவங்க நம்ம படித்த ஸ்டூடெண்ட் தெரியும் அவங்க எந்த ஸ்ட்ரைக் எங்கேனாலும் எடுப்பாங்க, எந்த இதில் வேணாலும் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் அல்ல, இது 122க்கு சப்போர்ட் தான் எடுக்குதா ரெசன்ஸாக எடுக்குதான்னா ஒரு லைனை போட்டு பார்க்கறது கிடையாது. அந்த இடத்துல ஃபால்ஸாகவும் நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க. அதுவும் கண்டுபிடிக்க தெரியணும். அதுவும் மேக்ஸ் அடிப்படையில் தான். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து மேலே ஏறினா ஒரு வேலையில் போயிட்டு ரெசன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும். ஆறு அந்த ரெசன்ஸ் பிரேக் பண்ணிட்டு ஃபர்தராக மேலே போகும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேலையில் சப்போர்ட் எடுத்து திரும்பணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஃபர்தராக எடுக்கணும். அப்போது 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும் அப்படிங்கிற மேக்ஸ் நமக்கு முன்னாடியே தெரியணும். லைவ்ல போய் இதை பாரு அதை பாரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முன்னாடியே நம்ம எல்லாமே ப்ரிப்பராக ரெடியாக இருக்கும். ஓகே, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.